ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஒரு ஆர்வம். ஒரு சடனாக ஒரு நாள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்ம குளோபல் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் இருந்துச்சு. அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருந்தாங்க. எல்லா வெப்சைட்லேயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க ட்ரைனிங்லேயே. ஆனால் நம்ம வெப்சைட்டில் மட்டும்தான் கிளியர் கட்டாக ட்ரைனிங்கில் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன சப்போர்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு 50% நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து சாரோட செமினார் அட்டெண்ட் பண்ணல, டேரெக்டாகவே ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. எனக்காகவே வந்து வெயிட் பண்ணாங்க. நீங்கள் வாங்க மேடம், ஒரு சின்ன ஒர்க் ஒன்று இருந்துச்சு. சார் வந்து அவசரமாக வெளியே கிளம்புற மாதிரி இருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் வாங்க மேடம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கேருந்து வந்தேன். வந்த உடனே சார் இருந்தாங்க, மீட் பண்ணோம். சார் இந்த மாதிரி ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். சார் வந்து தாராளமாக பண்ணலாம் மேடம், உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த டயத்தில் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சார் மூலயமா இருந்த 50% வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்டராக ஆக முடியும். குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து ஷார்ட் ஃபார்மாக கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே ஒரு கிஃப்ட்டு தான்.